சினிமாவின் பிரபல வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் காலமானார். கஜினி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் தனது மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் அழியாத இடம் பிடித்த அவர் சினிமாவில் கடந்து வந்த பயணம் என்ன, அவரது மறைவு குறித்து வெளியான தகவல் என்ன, முழு விவரங்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம், பாருங்கள். இந்திய சினிமாவில் வில்லன் என்றாலே கண்முன் தோன்றும் சில முகங்களில் மிகவும் முக்கியமானவர் நடிகர் பிரதீப் ராவத். எந்த மொழியில் நடித்தாலும் தனது கம்பீரமான தோற்றம், ஆழமான குரல், அசர வைக்கும் உடல் மொழி மற்றும் இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தவர். இன்று அந்த மாபெரும் கலைஞர் நம்மிடையே இல்லை என்ற செய்தி இந்திய திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 74 வயதான பிரதீப் ராவத் நீண்ட காலமாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடல்நிலை கடந்த சில வாரங்களாக கவலைக்கிடமாக இருந்ததாக குடும்பத்தினரும் அவரது மேலாளரும் தெரிவித்துள்ளனர். சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் உடல்நிலை மோசமடைந்து அவர் இறுதி மூச்சை விட்டார். இந்த செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளங்கள் முழுவதும் ரசிகர்களின் இரங்கல் பதிவுகள் நிரம்பி வழித்தன. 1952ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜாபல்பூரில் பிறந்த பிரதீப் ராவத் சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. பல போராட்டங்களையும் மறுப்புகளையும் சந்தித்த பிறகே அவருக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது. திரைப்படங்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார். குறிப்பாக PR சோப்ரா தயாரித்த மகாபாரதம் தொடரில் அஸ்வத்தாமா கதாபாத்திரத்தில் நடித்தது அவருக்கு நாடு முழுவதும் பெரும் அடையாளத்தை உருவாக்கியது. அமைதியான முகம், கம்பீரமான தோற்றம், கண்களில் தெரித்த கோபம், இந்த மூன்றும் அவரை மற்ற நடிகர்களில் இருந்து வேறுபடுத்தின. அதன் பிறகு இந்தி திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க தொடங்கினார். ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்கள் கிடைத்தாலும் ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பால் கவனத்தை ஈர்த்தார். ஒரு காட்சியில் வந்தாலும் ரசிகர்கள் மனதில் பதியும் வகையில் நடித்தார். அவர் நடித்த முக்கியமான படங்களில் சர்ப்ரோஷ், கொய்லா, லகான், தி ஹீரோ, பாகி, கஜினி உள்ளிட்ட பல படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான வில்லனாக நடித்த அவர் கதாநாயகனை விட அதிகமாக பேசப்பட்ட தருணங்களையும் உருவாக்கினார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு வெளியான லகான் திரைப்படம் அவரது திரைப்பயணத்தை மிக முக்கியமான படமாக அமைத்தது. அந்த திரைப்படம் உலக அளவில் பாராட்டுகளை பெற்றது. அதில் அவர் நடித்த கதாபாத்திரம் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு இந்திய திரையுலகின் முன்னணி வில்லன்களின் ஒருவராக உயர்ந்தார். ஆனால் தமிழ் ரசிகர்களுக்கு பிரதீப் ராவத் என்ற பெயரை மறக்க முடியாத அளவுக்கு பிரபலமாக்கியது கஜினி திரைப்படம்தான். 2005ஆம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான கஜினி திரைப்படத்தில் அவர் நடித்த ராமசாமி என்ற வில்லன் கதாபாத்திரம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த கதாபாத்திரத்தில் அவர் காட்டிய கொடூரம், முகபாவனை, மிரட்டலான குரல் ஆகியவற்றை ரசிகர்களுக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்தியில் அமீர் கான் நடித்த கஜினி ரீமேக்கிலும் அதே கதாபாத்திரத்தில் நடித்தார். ஒரே கதாபாத்திரத்தை 2 மொழிகளிலும் ஒரே அளவு தாக்கத்துடன் நடித்த நடிகர்கள் மிகவும் குறைவு. அந்த பெருமையை பெற்றவர்களில் பிரதீப் ராவத் முக்கியமானவர். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு திரையுலகிலும் அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கினார். SS ராஜா மௌலி இயக்கிய செய் திரைப்படத்தில் நடித்த வில்லன் கதாபாத்திரத்தில் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. அதன் பிறகு தெலுங்கில் பல வெற்றி படங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார். கன்னடம், மலையாளம், இந்தி, தமிழ், தெலுங்கு என இந்தியாவின் முக்கியமான அனைத்து மொழிகளிலும் நடித்த அவர் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது முத்திரையை பதித்துள்ளார். எந்த மொழியில் நடித்தாலும் அந்த மொழி ரசிகர்கள் அவரை தங்களுடைய நடிகராகவே ஏற்றுக்கொண்டனர். பிரதீப் ராவத் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களில் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் பொதுவாக இருக்கும். அவர் தேவையில்லாமல் சத்தம் போட மாட்டார். கண்களாலும் முக பாவனையாலும் உடல் மொழியாலும் பயத்தை உருவாக்குவார். அதுவே அவருடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதனால்தான் அவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்கள் இன்றும் ரசிகர்களின் நினைவில் உள்ளது.
திரைக்கு வெளியே அவர் மிகவும் எளிமையான மனிதர் என்று அவருடன் பணியாற்றிய பலரும் கூறியுள்ளனர். படப்பிடிப்பு தளத்தில் அனைவரிடமும் அன்பாக பழகுவார். புதிய நடிகர்களுக்கு ஊக்கமளிப்பார். வெற்றியால் தலைகணம் இல்லாமல் வாழ்ந்தவர் என்றும் பலர் நினைவு கூர்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று மீண்டு வந்ததாக கூறப்பட்டாலும் பின்னர் நோய் மீண்டும் தாக்கியதால் உடல்நிலை மோசமடைந்தது. இருந்தாலும் தனது ரசிகர்களின் அன்பை மறக்காமல் இருந்தார். அவரது மறைவு செய்தி வெளியானது இந்திய திரையுலகை சேர்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவரது மறைவு செய்தி இந்திய திரையுலகையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய சினிமா ஒரு சிறந்த வில்லனை இழந்துவிட்டது. அவரை மாற்ற இன்னொருவர் வருவது மிகவும் கடினம் என்று பலரும் பதிவிட்டனர். ஒரு நல்ல நடிகர் என்பவர் ஹீரோவாக மட்டுமல்ல, வில்லனாகவும் மக்களின் மனதில் வாழ வேண்டும் என்பதற்கு பிரதீப் ராவத் ஒரு மிக சிறந்த உதாரணம். அவர் திரையில் தோன்றினாலே அந்த காட்சிக்கு ஒரு தனி மதிப்பு உருவாகும். அதுதான் அவரது நடிப்பின் வலிமை. இன்று அவர் உடலால் நம்மோடு இல்லை. ஆனால் அவர் நடித்த கஜினி, லகான், சை, சர்ப்ரோஷ் மற்றும் பல திரைப்படங்கள் மூலமாக அவர் என்றும் ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். ஒரு கலைஞன் இறந்தாலும் அவரது கலை ஒருபோதும் இறக்காது. அந்த வகையில் பிரதீப் ராவத் என்ற பெயர் இந்திய சினிமாவில் இருக்கும் வரை மறக்கப்படாது.